இங்க நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ற ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா வாட்சுக்கு சார்ஜ் போடுறதுக்காக போகும்போது இந்த பக்கமா ஹீரோட அண்ணன் அந்த வாட்சை திருடுறதுக்காக அவனோட மனைவியை பிடிச்சி வச்சுட்டு வாட்ச் எங்கடான்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறமா அவனோட மனைவியை அடிக்கும் போது நான் வாட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலிண்டர் வெடிக்கிறது. அதுக்கப்புறமா ஹீரோ மனைவி கிட்ட ஓடி போகும்போது மனைவி சொல்றா நான் எப்படியும் இறந்துருவேன், நம்ம குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது உடனே ஹீரோ அவனோட குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஒரு டனல் வழியா தப்பிச்சு போறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லனும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பைக்ல வரான். அதுக்கப்புறமா ஹீரோட குழந்தை அழ ஆரம்பிக்குது. இந்த சத்தம் பாத்தீங்கன்னா வில்லனுக்கும் கேட்டது. உடனே ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணி அந்த ட்ரெயினுக்குள்ள போயிடுறான். இதை பார்த்த வில்லன் உடனே அந்த ட்ரெயினுக்குள்ள வரும்போது ஹீரோ மாட்டிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோவை சுட்டுட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து வாட்ச் எடுக்க பார்க்கும்போது வாட்ச் எதுவுமே இல்ல. பாம்பு வெடிக்க போற அலாரம் சவுண்ட் கேக்குது. உடனே இவன் ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சிடறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு அலாரம் தான். அதுக்கப்புறமா ஒரு அம்மா கிட்ட குழந்தையும் அந்த வாட்ச் இருந்த பாக்ஸையுமே கொடுத்துருப்பான். இப்படியே 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த குழந்தையுமே ஒரு பெரியவனா வளர்ந்துருது. இந்த பக்கமா கீழே விழுந்த அந்த வில்லன் 25 வருஷம் கழிச்சு கோமால இருந்து வெளியில வரான். வந்தவன் இத்தனை வருஷம் என்னோட வாழ்க்கையை வாழாமலே கோமாக்கு போயிட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் அடையணும்னா அந்த வாட்ச் கிடைக்கணும், அதனால அந்த வாட்சை தேடுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்து அந்த சயின்ஸ் லேபுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணும் போது அந்த வாட்ச் எப்படி பண்றதுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்த கிளீன் பண்ணும்போது அந்த சாவி பாத்தீங்கன்னா குப்பைக்கு போயிருது. அதுக்கப்புறம் இந்த இரும்புகளை பிரிச்சு எடுக்கும் போது அந்த சாவி வந்து காயலாம் கிடைக்க போகுது. அந்த இடத்துல ஹீரோட அம்மா நடந்து வரும்போது சுவிங்கத்தால அந்த சாவியை ஒட்டிடுது. அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் அந்த சாவி வந்துருது. அதுக்கப்புறம் வேலைக்காரன் அந்த சாவி எடுத்து டேபிள்ல வைக்கும் போது இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன அந்த சாவி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு வாட்ச் இருக்கு. இதை பார்த்த இவனும் வாட்சுக்கு தான் இவ்வளவு சீனான்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வந்து சார்ஜ் போடுறதுக்காக போகும்போது கரண்ட் ஷாக் அடிச்சது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வாட்சும் வேலை செய்யுது. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான் பழைய பொருட்கள்லாம் வித்ததுல 800 ரூபாய் கிடைச்சி இதுல 700 ரூபாய் உனக்கு, மீதி 100 ரூபாய் எனக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். இதனால ஹீரோவும் அந்த 100 ரூபாயை போடுறான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த வாட்ச்ல டைம் ரீசெட் பண்ண சொல்லுது. உடனே ரீசெட் பண்ணோன்னு பின்னோக்கி போறான். அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல வரான். இதை பாத்தீங்கன்னா ஹீரோவால நம்ப முடியல. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு உழைப்பு என்னோட 100 ரூபான்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ அந்த பணத்தை போடுறான்னு சொல்லிட்டு பணத்தை பிடிக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட அம்மா மழையில நினைச்சிட்டு வராங்க. அப்ப அம்மா சொல்றாங்க மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சுதான் கொடையை கொண்டு போயிருப்பேன்னு. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டைம் பின்னோக்கி கடந்து அவனோட அம்மா கிட்ட சொல்றான் அம்மா மழை பெய்யும் இந்த கொடையை கொண்டு போனேன். அதுக்கப்புறம் அம்மாவும் கொடையை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யும் போது அம்மா வந்து சொல்றாங்க நீ முன்னாடியே மழை பெய்யுதுன்னு சொன்னனால சரிப்பா கொடையை கொண்டு போன, இல்லாட்டி நனைஞ்சிட்டே வந்திருப்பேன்னு சொல்லி பையனுக்கு நன்றி சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.